ஓட்டணும்னு சொன்னாங்களே, இங்கே பாருங்களேன், நீயா நானான்னு ஒரு போட்டி. இதே அதுவும் நைட் டைமில் நீ போறியா ஃபஸ்ட்டு நான் போறியான்னு சொல்லிட்டு போட்டி போட்டுட்டு போகிறதுனால தாங்க நிறைய விபத்துகள்லாம் ஏற்படுது. அதனால் தயவு செஞ்சு போட்டியை தவிர்த்து வாகனங்களை சரியான முறையில் இயக்கினாலே அந்த விபத்தை தடுக்கலாம். அந்த வண்டி பாருங்கள், சைடில் ஒரு வண்டி வருது, ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வருது, அது கூட தெரியாமல் அவர் ஆனால் இண்டிகேட்டர்லாம் போட்டு கரெக்டாக ப்ராசஸில் தான் இது பண்ணுறாருங்க பாருங்க. இவரை திரும்ப ட்ரை பண்ணுறாரு, முடியல. அந்த ஒரு 2 செகண்ட் நிற்கிறது இல்லைன்னா போயிடுது. சொல்லுங்க, நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓரம் கட்டி வழி ஊறுதா தான் விட்டுருவேன், அது பிரச்சனை இல்லை. இதெல்லாம் நீங்களே பாருங்களா, அந்த ஒரு செகண்டில் என்ன நீ அவ்வளோ வேகமாக போயிட்டு என்ன பண்ண போகிற? ஒன்றுமே பண்ண போகிறது இல்லை. ஏன் அதை கொஞ்சம் ஸ்லோவாக வண்டியை ஓட்டினாலே போதுமே. ஆனால் சரியான குளிருங்க, குளிரில் வண்டி ஓடுறதே அப்பா சாமி முடியல. நீயா நானான்னு போட்டி போட்டு இங்கே ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை. அந்த போகிற டைமிங்கில் போனாலே கரெக்டான டைமில் நம்ம என்ன மிஞ்சி போனால் ஒரு ½ ஹவர் எக்ஸ்ட்ரா ஆக போகுது, அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், கரெக்டாக 5:30 மணி எனக்கு டைமிங் காமிக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆனாலும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல. 6ன்றது 7 கூட ஆகட்டும், அதெல்லாம் இங்கே யாரும் ஒன்றும் கேட்க போகிறது இல்லை. நம்மளை கேட்டாலும் இந்த மாதிரி டிராஃபிக்காக இருக்குது, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பாருங்கள், 6 அடிச்சபடியாக இருக்காப்புல. அவர் ஏதாவது ஃப்ளைட்டில் பறகுறாரு போல்.